வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அசுரர்களின் தாயான பிரம்மரை மொகோர்கடரின் தாயான அதிதியின் உருவம் கொண்டு காசிராஜனின் அரண்மனைக்கு வந்தாள். மொகோர்கடரும் ஏதும் அறியாதது போல அம்மா என்று அழைத்து கொண்டு அவளின் மடியில் ஏறி அமர்ந்தார். தன்னுடைய எண்ணம் ஈடேறப் போவதை எண்ணி மிகவும் மகிழ்ந்தாள். மொகோர்கடரை உச்சி முகர்ந்து தான் கொண்டு வந்த விஷம் கலந்த தின்பண்டங்களை அவனுக்கு ஊட்டினாள். மொகோர்கடரும் அவற்றை தின்ன ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு விஷமானது ஏறவில்லை. அந்த விஷமானது அரக்கியின் உடம்பில் ஏறியது. அதனால் அவள் வாயில் நுரைத்தள்ளி கீழே விழுந்து உயிரை விட்டாள். இதனைக் கண்ட அனைவரும் வாயெடுத்து போயினர். பிறகுதான் அவர்களுக்கு உணர்ந்தது அதிதி தேவியாக வந்தது அரக்கி என்று. இவ்வாறு விநாயகப் பெருமானின் மகிமையை எண்ணி வியந்த ஊர் மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளுக்கு விருந்துண்ண அவரை அழைத்தனர். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விருந்துண்ண சென்றால் கூட அனைவரது இல்லங்களுக்கும் சென்று வர பல ஆண்டுகளாகுமே என்ற தயக்கத்தினால் மன்னன் அதற்கு பதில் ஏதும் கூறாமல் இருந்தார். ஆனால் மொகோர்கடர் அதற்கு ஒப்புக்கொண்டார். நாளையே உங்களது வீடுகளுக்கு விருந்துண்ண வருகிறேன் என்று கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஊர் மக்கள் அனைவரும் தடபுடலாக விருந்துகளை ஏற்பாடு செய்தனர். அப்பொழுது அந்நகரத்தில் ஏழை பிராமணர் ஒருவர் இருந்தார். அவருக்கும் தன்னுடைய இல்லத்தில் விநாயகர் பெருமான் உணவருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமா? அதற்கான வசதியும் வேண்டும் அல்லவா? இருந்தாலும் தன் மனைவியிடம் அரிசி தவிட்டில் ஏதாவது பலகாரம் செய்து வை என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். நகரத்து மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தடபுடலாக விருந்துகளை ஏற்பாடு செய்து வைத்துவிட்டு மொகோர்கடரை அழைத்து வர அரண்மனைக்கு சென்றனர். அப்பொழுது மொகோர்கடர் சனகாதி முனிவர்களோடு அமர்ந்து அரண்மனை விருந்தினை சுவைத்துக் கொண்டிருந்தார். இதனை கண்ட மக்கள் அனைவரும் திகைத்தனர். நமது வீட்டிற்கு விருந்துண்ண வருவதாக கூறிவிட்டு இங்கே உணவருந்துகின்றாரே என்று அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். அவர்களை பார்த்த மொகோர்கடர், நீங்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று எனக்கு இலை போட்டு பரிமாறுங்கள், நான் உடனே வருகிறேன் என்றார். மக்கள் அனைவரும் சற்று தயக்கத்துடனே தங்களது வீட்டிற்கு சென்றனர். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்களுக்கு முன்பாகவே மொகோர்கடர் அவர்களது வீட்டிற்கு சென்று அமர்ந்து விருந்தை சுவைத்துக் கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அந்த ஏழை பிராமணன் அரிசி தவிட்டில் பட்சணம் செய்த காரணத்தினால் மொகோர்கடரை அழைக்காமல் இருந்தான். ஆனால் உண்மையான பக்தர்களை கடவுள் என்றுமே அலட்சியப்படுத்துவது இல்லை என்பதற்கு சாட்சியாக ஏழை பிராமணனின் வீட்டை தேடி வந்தார் மொகோர்கடர். அவரை பார்த்த ஏழை பிராமணரும் அவரது மனைவியும் உள்ளன்போடு அவரை வரவேற்று தயக்கத்துடன் தாங்கள் செய்திருந்த பட்சணத்தை அவருக்கு அளித்தனர். ஆனால் மொகோர்கடரோ அந்த பட்சணத்தை மிகவும் விரும்பி ரசித்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் சித்தி புத்தி சமேதராக சிங்க வாகனத்தில் அமர்ந்து வினைதீர்க்கும் விநாயகராக அவர்களுக்கு காட்சியளித்தார். தம்பதிகள் இருவரும் விநாயகப் பெருமானின் கருணையை எண்ணி மெய்சிலிர்த்து கண்ணீர் விட்டனர். அவர்களை பார்த்து சகல சௌபாகியங்களையும் பெற்று பலகாலம் வாழ்ந்து வாழ்நாளின் முடிவில் என் திருவடியை வந்து சரணடைவீர்கள் என்ற வரத்தை தந்து விநாயகப் பெருமான் மறைந்தான். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.